ஸோ போனால் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தேன் இங்கே பார்த்துருக்கேன். ஸோ இப்போ அந்த தேன் தான் அழிக்க போகிறோம். ஸோ வாங்க அந்த தேனை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அழிக்கலாம். தெரியுங்களா தேன் உங்களுக்கு? பாருங்கள், கொம்பு தேன் இது. இது வந்து இது வந்து அவ்வளோவும் கடிக்காது, ஆனால் கடிக்கும். ஆனால் கடித்தாலும் அவ்வளோ வலிக்காது. மலை தேன் மாதிரி இது வலிக்காது. ஸோ இப்போ இதுதான் அழிக்க போகிறோம். கையில் அழிக்கலாம். இது வந்து பந்தெல்லாம் ஒன்றும் அதாவது ஸ்மோக்கெலாம் எதுவும் போட தேவையில்ல. வாங்க அது எப்படி வைக்கிறேன்னு நான் காட்டுறேன். புரியுதா? இது காட்டணும் பொண்ணு. இப்போ தேனை வந்து அழிச்சிடலாம். நான் எதுவுமே போடல. இது கொம்பு தேன் அவ்வளோவும் கடிக்காது. தேன் பாருங்கள், செம்மையாக இருக்குது. பாருங்க மிஸ், நம்ம வந்து தேனை வந்து எடுத்தாச்சு. குச்சியை உடச்சி எடுக்க வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா வேப்ப மரத்தில் கட்டாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது வேப்ப மரத்தில் தான் கட்டிக்குது. வேப்ப மரம். இங்கே பாருங்கள், இது ஆல்ரெடி நாங்கள் வந்து இது போரத்தேன் அழிச்சிது. போரத்தேன்னா அடுக்கு தேன். இது இடத்துல தான் இருந்துச்சு. நாங்கள் அழித்தோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் எங்களை அழித்தோம். கூடவெல்லாம் எடுத்துகிட்டு வரல, வெறும் கையில் தான் வடிக்கிறேன். வடிக்க முடியல, வெறும் நாராக வருது. அவ்வளோதான். படம் எஸ். எஸ், பாருங்கள் தேன் குலவிலாம் தெரியுதா? மேலே பாருங்கள், குலவி பறகுது தெரியுதா? குலவி வந்து பறகுது. ஆமாம், இதில் கொம்பு தேனில் வந்து இது ஃபுல்லாக முட்டைங்க, அதோட குஞ்சிங்க. இதில் தான் வந்து அந்த பாருங்க, இதெல்லாம் இப்போ தான் இன்றைக்கி இல்லை நேற்று தான் இதில் பறிஞ்சு இருக்கும். இந்த குஞ்சுலாம் வந்து தேனை குடிச்சிட்டு தனியாக ஒரு கூட்டில் இவ்வளோ தான் ஒரு கணக்கு இருக்கும். அது அதிகமாகிடுச்சுன்னா அந்த வந்து பிரித்து விட்ரும். தனியாக போய் கூடு ரெடி பண்ணி அது கட்டுங்க. இப்போ ஏன் இது கடிக்கலைன்னா தேன் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கடிக்காது. தேன் கம்மியாக இருந்துச்சுன்னா கடிச்சிடும். நிறைய பேர் பயப்படுவாங்க. தேனீர் பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஸோ பாருங்கள், நான் கையில் தான் வச்சேன், எந்த புகையும் போடல. இதுங்களாம் சாவடிக்கக்கூடாது. ஏன்னா இதுதான் வந்து விவசாயத்துக்கு முக்கியமான ஒன்று, இந்த தேனீக்கள் தான். ஸோ இப்போ தேனை சாப்பிட்றலாம். ஊற்றுதா நல்லா ஜூம் காட்டு, கிட்ட வை நல்லா. வைத்தியத்துக்கு ரொம்ப, அதாவது நாட்டு வைத்தியத்துக்கு ரொம்ப தேவைப்படுறது கொம்பு தேன் தான். இது அதிகமாக கட்டாதுங்க, ஏன்னா சின்ன கூடு தான் இது. ஸோ சின்னதாக கொஞ்சம் தான் கிடைக்கும். ஸோ பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் சாப்பிட போகிறேன்.